திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஆதரவற்றோர் விடுதி வாசலில் 2 பெண் குழந்தைகளை தாய் விட்டுச் சென்ற சம்பவம் நெஞ்சை உறைய வைத்துள்ளது. பெருமாள்பேட்டையில் கருணை இல்லம் என்ற ஆதரவற்றோர் விடுதி செயல்பட்டு வருகிறது. நள்ளிரவில் இந்த விடுதியின் வாசலில் குழந்தைகளின் அழுகுரல் கேட்டுள்ளது. வெளியே சென்று பார்த்தபோது கடும் குளிரில் 2 குழந்தைகள் இருப்பதைக் கண்டு கருணை இல்லத்தில் இருந்தவர்கள் வேதனையில் உறைந்தனர். கருணை இல்ல நிர்வாகி சுபாஷ் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தார். அதன் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் அடையாளம் தெரியாத பெண் ஒருவர் ஆண் நபருடன் வந்து குழந்தைகளை விட்டுச் சென்றது பதிவாகியிருந்தது. குழந்தையின் அருகே இருந்த பையில் இருந்த பாஸ்புக் உதவியுடன் குழந்தைகளின் பெற்றோர் ஈச்சம்பட்டு பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் ஜோதி என்பது தெரியவந்தது. மேலும் 2 வயது குழந்தை பூர்த்தி வந்தனா மற்றும் 1 வயது குழந்தை பிராந்தா என்பதும் அடையாளம் காணப்பட்டது. இதனிடையே பெற்றோரை தேடிய குழந்தையின் அழுகை நெஞ்சை கிழிக்கும் கதறலாக இருப்பது காண்போரை வேதனை அடைய செய்துள்ளது. கைப்பற்றப்பட்ட ஆவணங்களில் குறிப்பிட்ட முகவரிக்கு சென்று பார்த்தபோது குழந்தைகளின் பெற்றோர் இல்லை என்பது தெரியவந்துள்ளது. எதற்காக குழந்தைகளை விட்டுச் சென்றார்கள் என காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது சூப்பர் 60 இன்றைய நாளின் முக்கியமான செய்திகளின் விறுவிறுப்பான அணிவகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக பொங்கல் பண்டிகைக்கு தொடர்ந்து 6 நாட்கள் விடுமுறை கிடைக்கும் வகையில் ஜனவரி 17ஆம் தேதியும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 17ஆம் தேதி அனைத்து அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை தை முதல் நாள் ஜனவரி 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஜனவரி 15ஆம் தேதி மாட்டுப் பொங்கல் மற்றும் 16ஆம் தேதி திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஜனவரி 18 மற்றும் 19 சனி ஞாயிறு விடுமுறை என்ற நிலையில் ஜனவரி 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்றும் விடுமுறை அளிக்க பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் ஜனவரி 17ஆம் தேதி பொது விடுமுறை அளித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. அன்றைய தினம் அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், பள்ளி கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஜனவரி 25ஆம் தேதி சனிக்கிழமை பணி நாளாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 6 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். பொம்மையாபுரம் கிராமத்தில் உள்ள சாய்நாத் பட்டாசு ஆலையில் வழக்கம் போல தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர். பட்டாசு தயாரிக்க பயன்படும் ரசாயன கலவை செய்தபோது வேதியியல் மாற்றம் மற்றும் உராய்வு காரணமாக பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் 4 அறைகள் தரைமட்டமாகின. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் இடிபாடுகளை அகற்றிவிட்டு மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த கோர விபத்தில் வேல்முருகன், நாகராஜ், கண்ணன், காமராஜ், சிவக்குமார், மீனாட்சி சுந்தரம் ஆகிய 6 பேர் உயிரிழந்தனர். வெடிவிபத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் கதறி அழுதது காண்போரை கண்கலங்க செய்தது. பிரேத பரிசோதனைக்கு பிறகு உயிரிழந்த 6 பேரின் உடல்களும் அவர்களது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டன. இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிக்கவும், காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். விருதுநகர் அருகே பொம்மையாபுரம் பட்டாசு ஆலை வெடிவிபத்து சம்பவம் தொடர்பாக 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் சிக்கிய 6 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் ஆலை உரிமையாளர்களான பாலாஜி, சசிபாலன் மற்றும் போர்மேன்களான பிரகாஷ் மற்றும் பாண்டிராஜ் ஆகிய 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அஜாக்கிரதையாக செயல்பட்டு உயிரிழப்பு ஏற்படுத்துதல், உரிய பாதுகாப்பின்றி தொழிலாளர்களை பணியில் ஈடுபடுத்துதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வச்சகாரப்பட்டி காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து வெடிவிபத்தில் தொடர்புடையதாக சதீஷ்குமார், நிரஞ்சனா தேவி, கணேசன் ஆகிய 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் போர்மேனாக பணியாற்றி சதீஷ் மற்றும் கணேசன் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். ரசாயன வேதிப்பொருட்களை கலக்கும் போது வெடிவிபத்து நடந்திருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். பொம்மையாபுரம் கிராமத்தில் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். காலையில் ஒரு 9:15க்கு கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ணுறப்ப ஏற்பட்ட ஒரு ஃப்ரிக்ஷனால ஆயிருக்குன்னு தான் ப்ரிலிமினரி இன்ஃபர்மேஷன். பட் ஒரு விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கோம். தவறு நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டால் குற்ற வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆட்சியர் குறிப்பிட்டுள்ளார். இதில் 1 வாரம் தான் அவங்க வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க முறையான பயிற்சி கொடுத்துட்டு அந்த தொழிலாளர்களை பயன்படுத்தியிருக்காங்களா இல்லையான்றதை விசாரணையில் தெரியும். இதெல்லாம் அடிப்படையில் அவங்க மேல் குற்ற வழக்கு பதிவு பண்ணி நடவடிக்கை. இதற்கிடையே மதுரை எஸ்பி அரவிந்தன் வெடிவிபத்து நிகழ்ந்த இடத்தினை ஆய்வு செய்து விசாரணை நடத்தினார்.
விருதுநகரில் ஏற்பட்ட பட்டாசு விபத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசுக்கு கடும் கண்டனத்தையும் பதிவு செய்துள்ளார். முறையான ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் பட்டாசு ஆலை பாதுகாப்பில் தொடர்ந்து மெத்தன போக்கை திமுக அரசு கடைபிடிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இனியாவது பட்டாசு ஆலைகளில் பாதுகாப்பு நெறிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பதை திமுக அரசு உறுதி செய்யுமாறு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ், சிவகாசியில் வாரத்திற்கு ஒரு விபத்து என்பது வாடிக்கையாகிவிட்டதாக விமர்சித்துள்ளார். பட்டாசு ஆலைகள் தொடர்பான பாதுகாப்பு விதிமுறைகள் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படாததுதான் இத்தகைய விபத்துக்கள் அதிகரிப்பதற்கான காரணம் என்று சுட்டிக்காட்டியுள்ள ராமதாஸ், பட்டாசு ஆலை பாதுகாப்பு விதிகளை தீவிரமாக நடைமுறைப்படுத்தி விபத்துக்களை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதேபோன்று தனது எக்ஸ் பக்கத்தில் கண்டனத்தை பதிவிட்டுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, கடந்த சில மாதங்களுக்கு முன்பே பட்டாசு ஆலைகளில் சோதனை நடத்துமாறு அரசுக்கு வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். இனியும் தாமதிக்காமல் அனைத்து பட்டாசு ஆலைகளிலும் உரிய பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளனவா என்பதை அரசு சோதனை செய்யுமாறு அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். அது அவங்க பார்த்து என்ன செஞ்சாலும் சரி, என்ன கொடுக்குறாலும் அந்த பிள்ளைய காப்பாற்றட்டும். அவன் விட்டுட்டு போயிட்டா, அந்த பிள்ளைகளை காப்பாற்ற சொல்லுங்க. பொம்மையாபுரம் பட்டாசு ஆலை விபத்தில் சொக்கலிங்கபுரத்தைச் சேர்ந்த மீனாட்சி சுந்தரம் உயிரிழந்த நிலையில் அவரது மனைவியையும் 2 மகன்களையும் யார் காப்பாற்றுவார் என்கிற வேதனையில் மீனாட்சி சுந்தரத்தின் தாயார் கதறி எழுதார். அதே வெடிவிபத்தில் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த சிவகுமாரும் பலியான நிலையில் அவரது மனைவியும் 2 மகள்களும் நிர்கதியாகி நிற்கின்றனர். நான் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு படிச்சு முடிச்சோடனே அரசு வேலை ஏதாவது கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். எங்க குடும்பத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. குடும்பத்தை கவனித்து வந்த கண்ணன் உயிரிழந்ததால் அரசு உதவ வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்தனர். அவங்க வீட்டில் பையன் இருக்கான், பையன் ஒரு பொண்ணும். பையனுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சா நல்லா இருக்கும். குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும், ஒரு இதாக இருக்கும். அரசு உதவினால் மட்டுமே ஓரளவு மீள முடியும் என்பதே உறவுகளை இழந்தவர்களின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் திமுக எம்பி கதிரானந்துக்கு சொந்தமான கல்லூரியில் 44 மணி நேரம் நடந்த அமலாக்கத்துறை சோதனை நள்ளிரவில் நிறைவடைந்தது. திமுக எம்பியும் அமைச்சர் துரைமுருகனின் மகனுமான கதிரானந்த் வீடு, திமுக நிர்வாகி பூஞ்சோலை சீனிவாசனின் வீடு மற்றும் கதிரானந்துக்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியில் நேற்று முன்தினம் அமலாக்கத்துறையினர் சோதனையை தொடங்கினர். இதில் கிங்ஸ்டன் கல்லூரியில் மட்டும் 44 மணி நேரம் நீடித்த சோதனை நள்ளிரவு 2:30 மணிக்கு நிறைவடைந்தது. இதையடுத்து 9 கார்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர். கல்லூரியில் இருந்து கணக்கில் வராத பணமும் முக்கிய ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் துரைமுருகன், கதிரானந்த் வீட்டில் சோதனைக்கு வந்தவர்கள் ஒன்றுமில்லை என எழுதி கொடுத்துவிட்டு சென்று விட்டதாக கூறினார். திமுக எம்பி கதிரானந்த் வெளிநாட்டில் இருக்கும் நிலையில் இந்த சோதனை நடந்து முடிந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நிதி வேண்டாம் நீதி வேண்டும் என உயிரிழந்த சிறுமியின் தாய் அமைச்சர் பொன்முடியிடம் கண்ணீர் மல்க கூறினார். விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் உயிரிழந்த சிறுமி லியா லட்சுமியின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள செயின்ட் மேரிஸ் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து லியா லட்சுமி என்ற 4 வயது சிறுமி உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து விக்கிரவாண்டி அரசு மருத்துவமனையில் லியா லட்சுமியின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்ட சிறுமியின் உடலுக்கு உறவினர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து விக்கிரவாண்டி வராக நதிக்கரையின் ஓரத்தில் சிறுமியின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியின் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து சிறுமி உயிரிழந்த நிலையில் தங்களுக்கு பணம் ஏதும் வேண்டாம், மகளின் மரணத்துக்கு நீதி வேண்டும் என்று சிறுமியின் தாயார் அமைச்சர் பொன்முடியிடம் கூறினார். உயிரிழந்த சிறுமியின் வீட்டுக்கு சென்ற வனத்துறை அமைச்சர் பொன்முடி, விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி ஆகியோர் சிறுமியின் உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து உறவினர்களுக்கு ஆறுதல் கூறிய அமைச்சர் பொன்முடி, தமிழ்நாடு அரசு அறிவித்த 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். இதனிடையே குழந்தையை பறிகொடுத்த தாய் அமைச்சர் பொன்முடியிடம் கதறி அழுதது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. சிறுமி கழிவுநீர் தொட்டியில் விழுந்ததை செயின்ட் மேரிஸ் பள்ளி நிர்வாகம் மூடி மறைக்க முயற்சித்ததாக மாணவியின் பாட்டி
கண்ணீர் மல்க குற்றம் சாட்டினார். பச்சை குழந்தைகளை பார்க்க முடியாத நிர்வாகம் எந்த நிர்வாகம் ஏன் பார்க்கல? உள்ள சாப்பாட்டுக்கு போயிருக்குல்ல, அப்ப பார்த்துக்கலாம் இல்ல. குழந்தைகளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு அனாதன்னு சொல்லியிருக்கிறாங்க. தங்களுக்கு நடந்தது இனி வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது எனவும் சிறுமியின் பாட்டி தெரிவித்தார். விக்கிரவாண்டி சிறுமி உயிரிழந்த வழக்கில் செயின்ட் மேரிஸ் பள்ளி தாளாளர், முதல்வர் மற்றும் ஆசிரியருக்கு 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது வகுப்பு ஆசிரியர் ஏஞ்சல் மட்டும் ஆஜர்படுத்தப்பட்டார். செயின்ட் மேரிஸ் பள்ளி தாளாளர் எமில்டா மற்றும் முதல்வர் டொமினிக் மேரி ஆகியோர் உயர் ரத்த அழுத்தம் காரணமாக விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது ஆசிரியர் ஏஞ்சலை ஜனவரி 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி சத்யநாராயணன் உத்தரவிட்டதை அடுத்து அவர் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இதனிடையே நீதிபதி சத்யநாராயணன் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பள்ளியின் தாளாளர் மற்றும் முதல்வரிடம் விசாரணை மேற்கொண்டார். தொடர்ந்து அவர்கள் இருவருக்கும் ஜனவரி 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டது. இந்நிலையில் செயின்ட் மேரிஸ் பள்ளி காவல்துறை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது.